வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி. கிட்டத்தட்ட 2வது நாள் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்நாடக அரசு மேகாது அணையை கட்டக்கூடாது என்பதற்காக அனைத்து கட்சிகளின் ஆதரவுகளும் எனக்கு வேண்டும். நிச்சயமாக தமிழக மக்களுக்காகவே நாம் கட்சியை தொடங்கியுள்ளோம். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு என்றால் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை உறுதியாக இன்று முதல் தீர்மானமாக முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதில் கிட்டத்தட்ட திமுக, அதிமுக, விசிக, முஸ்லிம் லீக், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவுகளை கொடுத்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தற்பொழுது மேகாது அணையை கட்டக்கூடாது என்பதை தெரிவித்து தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் பல திருப்பங்களை செய்துள்ளார். அதிலும் குறிப்பாக எதிர்தரப்பினர்கள் பேசும் பொழுது உன்னிப்பாக கவனித்துள்ளார். அது மட்டுமல்ல, புதியவர்களாக வந்தவர்கள் எந்த ஒரு கூச்சலிடாமலும் தற்பொழுது சட்டப்பேரவையின் கண்ணியத்தையும் காத்துள்ளனர். இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களின் அவலநிலைகளையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்தையும் மாற்றி தமிழக அரசியலில் ஒரு புது மாற்றங்களை உருவாக்கியுள்ளார். நேற்று முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி அவர்கள் வாயை திறங்க சிஎம் என்ற பேஜையும் பதாகையையும் அணிந்து வந்து பிரச்சனையில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் போலீஸ்கள் அங்கு குவிக்கப்பட்டு அவை காவலர்கள் அதை எல்லாம் பறிமுதல் செய்து பதாகைகளை உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியதற்கு பிறகு உதயநிதி மற்றும் திமுக, அதிமுகவின் நிர்வாகிகள் உள்ளே சென்றார்கள். எம்எல்ஏக்கள் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதிமுகவும் சரி, இனியும் திமுக, அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் தாவேகா தோல்வியடைந்தால்தான் அது சாத்தியம். ஆனால் மக்களின் ஆதரவு முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருப்பதால் சட்டப்பேரவையில் கெத்தாக பேசி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார். இது முதல் தீர்மானம். விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று முதல் தீர்மானம் நீரை பாதுகாக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாகவும் தற்பொழுது இந்த தீர்மானம் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டு மேகாது அணையை கட்டக்கூடாது என்று தீர்ப்பும் உத்தரவும் வந்தால் அது விஜய் அவர்களை இன்னமும் பக்கபலமாக மக்களின் ஆதரவோடு நிற்பதற்கு உறுதுணையாக அமையும்.